பக்தர்கள் உணவருந்திய எச்சில் இலைகள் மீது உருண்டு அங்க பிரதட்சணம் செய்யலாம் என்ற தனி நீதிபதியின் தீர்ப்பை ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. பக்தர்கள் உணவருந்திய எச்சில் இலைகள் மீது உருண்டு அங்க பிரதட்சணம் செய்ய அனுமதிக்குமாறு கரூர் மாவட்டம் நேரூர் சத்குரு சதாசிவ பிரம்மேந்திராள் சபா சார்பில் கடந்த ஆண்டு மே மாதம் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை தனி நீதிபதி GR சுவாமிநாதன் அதற்கு அனுமதி அளித்து உத்தரவிட்டார். எச்சில் இலை மீது உருளுவது பக்தர்களின் அடிப்படை உரிமை என்று சர்ச்சைக்குரிய கருத்தையும் தெரிவித்திருந்தார். அதைத் தொடர்ந்து பலத்த எதிர்ப்புகளையும் மீறி கரூர் சதாசிவ பிரம்மேந்திராள் சமாதியில் மே 18ஆம் தேதி எச்சில் இலைகள் மீது உருளும் நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டது. தனி நீதிபதியின் உத்தரவுக்கு எதிராக திருவண்ணாமலையைச் சேர்ந்த அர்ச்சகர் பயிற்சி மாணவர் சங்க தலைவர் அரங்கநாதன் மேல்முறையீடு செய்திருந்தார். தமிழ்நாடு அரசு சார்பிலும் மேல்முறையீடு செய்யப்பட்டது. கரூர் மாவட்ட ஆட்சியர் இடையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தார். எச்சில் இலை மீது உருளுவதற்கு எதிராக 2015ஆம் ஆண்டே அமர்வு நீதிமன்றம் தடை விதித்த நிலையில் அதே வழக்கில் தனி நீதிபதி ஒருவர் உத்தரவு பிறப்பிக்க முடியுமா என்று எதிர்மனுதாரர்கள் தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் சுரேஷ்குமார், அருள்முருகன் அமர்வு அளித்த தீர்ப்பில் எச்சில் இலைகள் மீது உருளுவதற்கு அனுமதி அளித்த தனி நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்து உத்தரவிடப்பட்டுள்ளது. அத்துடன் எச்சில் இலை மீது படுத்து உருளுவது வழிபாட்டு முறையாக கருதப்பட்டாலும் அது சுகாதாரத்திற்கும் மனித மாண்புக்கும் உகந்தது அல்ல என்றும் தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பு என்பது ஒரு தந்தை பெரியார் பிறந்த மண்ணிலே சமூக நீதி கிடைத்த வெற்றியாக நாங்கள் பார்க்கிறோம். தமிழக அரசின் சார்பில் இதில் மேல்முறையீடு பண்ணாங்க. தமிழக அரசுக்கும் எங்கள் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். 2 மேல்முறையீட்டு மனுக்களும் அனுமதிக்கப்பட்டது என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாகத்தான் நம்ம பார்க்குறோம். நீதித்துறை வரலாற்றில் கொண்டாடப்பட வேண்டிய தீர்ப்பு. மக்கள் இந்த விஷயத்திலிருந்து நீதிமன்றம் சொல்லியதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியது மத மூட நம்பிக்கை அப்படின்ற வகையில் யாரையும் இழிவுபடுத்துகிற விஷயங்களை யாரும் தமிழ்நாட்டில் ஆதரிக்கக்கூடாது. அரசும் அதை ஆதரிக்காது. இந்த உத்தரவை தமிழ்நாடு அரசு காவல்துறை உறுதியாக நிறைவேற்ற வேண்டும். இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளதையும் நீதிபதி அமர்வு சுட்டிக்காட்டியது. உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பான வேறொரு வழக்கு விசாரணையில் இருப்பதால் எச்சில் இலை மீது உருளும் நிகழ்வுகளுக்கு தமிழ்நாடு அரசும் மாவட்ட நிர்வாகமும் அனுமதி வழங்கக்கூடாது என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.